கிராமத்திலேயே ரொம்ப இனிப்பான வாழைப்பழம். அதுக்கப்புறம் சுவையான மாம்பழம் மோகனோட மரத்துல தான் விளைஞ்சுது. பழங்கள்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு வசந்தி. இந்த முறை விஜயநகர்ல இருக்கிற பெரிய மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆஹா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. சிலர் 1 கிலோ மாம்பழம் வாங்குனாங்க, சிலர் 2 கிலோ, அப்புறம் சில பேர் வாழைப்பழம். என்ன இது? ஆனா அப்பதான் அப்படி ஒரு வாசனை வந்தது. அப்ப மோகனும் தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியல. இது என்னோடது. இதுல என்னென்ன இருக்கு? பாயசம். அப்ப இது சாப்பிடுற பொருளா? எனக்கு கொஞ்சம் கொடுங்கல. உனக்கு கொடுத்துட்டா நான் என்ன சாப்பிடுறது? 6 வாழைப்பழம் அப்புறம் மாம்பழங்களுக்கு பதிலா மோகன் அந்த ஆளுகிட்ட பாயசத்தை வாங்கிக்கிட்டான். இன்னும் இருக்கா? இன்னும் வேணும்னா நீயே வீட்டுல செஞ்சுக்க வேண்டியதானே. எப்படி செய்யறது? அப்புறம் நிறைய வாழைப்பழங்கள் அப்புறம் மாம்பழங்களுக்கு பதிலா அந்த ஆளு மோகனுக்கு பாயசம் செய்யறதுக்கான ரெசிபியும் சொன்னாரு. வசந்தி, வசந்தி, அட வசந்தி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல லாபம் கிடைச்சதா? லாபத்தை விட்டு தள்ளு. இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி நான் ஒன்னு சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதான் இந்த சந்தோஷம். மனசும் சந்தோஷமா இருக்கு. இரு, உனக்கு நான் ஒன்னு காட்டுறேன். இதுல போட்ட சக்கரை, இப்ப ஊத்தணும் நெய். இதுல போடுற முந்திரி அப்புறம் திராட்சை. இதோ ஆயிடுச்சு பாயாசம். ஆனா இந்த பானை தான் காலியா இருக்கே. ஆனா என்னோட மூளை காலி இல்ல வசந்தி. நீங்க பாத்தியா, பாயாசம் செய்யறதுக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப சீக்கிரமா இதை செய்யி. ஆனா விறகுதான் இல்லையே. இதோ இப்பவே கொண்டு வரேன். கரடி, காப்பாத்துங்க. இந்த கரடி எங்க இருந்து வந்துச்சு தெரியலையே. தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. இன்னைக்கு நான் சாப்பிடணும். நீ என்ன சாப்பிட போறியா? இல்ல கரடி, நான் பாயாசத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். எல்லாமே என் தப்புதான். நான் பாயாசம் சாப்பிட ஆசைப்படாம இருந்தா நான் காட்டுக்கு விறகு எடுக்கவும் வந்திருக்க மாட்டேன். கால் சறுக்கி கீழே விழுந்திருக்கவும் மாட்டேன். அந்த விறகு உங்க மேலயும் பட்டிருக்காது. அப்படின்னா நான் பாயாசம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட கனவு கடைசி வரைக்கும் கனவாக இருக்க போகுது. பாயசமா? பாயசம் அப்படின்னா என்னது? பாயசமா? பாயாசத்தோட சுவை அடேங்கப்பா. பாயாசத்தோட வாசனை. பாயாசம் சாப்பிடலனா வேற எதை சாப்பிடுறது? நானும் பாயசம் சாப்பிடணும். எனக்கு நீ கொடுப்ப இல்ல? ஆனா அதுக்கு இன்னும் விறகு வேணுமே. நீ பாயசத்துல கவனம் செலுத்து. 100, 500 எவ்வளவு சொல்றியோ அவ்வளவு விறகு கொண்டு வந்து தரேன். 500 மட்டும் போதும். இவ்வளவு விறகு ஒரு மாசம் வரைக்கும் ஓடும். 2 பை. என்ன கரடியா? ஜனங்கள் அவங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. ஆனா நீங்க கரடியா அழைச்சிருக்கீங்க.
ஓஹோ, பாவம் வசந்தி என்ன பண்ணுவா? ஆரம்பிச்சுட்டா விருந்தாளிக்கு பாயசம் பண்றதுக்கு. பாயசம் தயாராயிடுச்சு. இப்போ விருந்தாளி வர வேண்டியதுதான் பாக்கி. வாசனை எங்க வரைக்கும் வருது, என்னால சும்மா இருக்க முடியலையே. நாம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. மூடிய திறந்ததும் உள்ளே இருந்த பழங்களோட சேர்ந்து அந்த குங்குமப்பூவோட வாசனை. அப்புறம் என்ன, 2 பேராலையும் காத்திருக்க முடியல. பூனும் போய் கிண்ணம் வந்தது. இது முடிஞ்சது, அடுத்து தட்டு. அதுக்கப்புறமா வந்தது பாயசத்தோட பானை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அட, நம்ம மொத்த பாயாசத்தையும் சாப்பிட்டோம். இப்ப என்ன பண்றது? கரடிக்கு எங்க இருந்து தெரிய போகுது பாயசத்தோட சுவை? இப்படி நினைச்சுக்கிட்டு அவங்க பால்ல தண்ணிய கலந்து மிச்சம் இருந்த அரிசிய அதுல சேர்த்தாங்க. அதுல என்ன இருந்ததோ அதெல்லாம் வெந்து தயாராயிடுச்சு. 2 பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க வீட்ல இல்லாம இருந்தா அது கரடிக்கு பிடிச்சிருக்கோ இல்ல பிடிக்காம இருக்கோ, அதால அவங்கள என்ன பண்ண முடியும்? பாயசம். பாயசம் சாப்பிடுற ஆசையில பாவம் அந்த கரடி பசியோட வந்ததும் அது பாயசம் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அப்படியே அது தண்ணி மாதிரி சுவையே இல்லாம இருந்தது. அப்புறம் பானையில அரிசியோட ட்ரை ஃப்ரூட் இல்லாம செஞ்ச அந்த பாயசம் அதுக்கு எங்க இருந்து பிடிக்க போகுது? தப்பிச்சு எங்க போவீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். பாயசத்தை பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு என்ன சாப்பிட கொடுத்தீங்க நீங்க? ஒரு தடவை மட்டும் கையில மாட்டினீங்க, அவ்வளவுதான், சும்மா விட மாட்டேன். If you like this video, subscribe to our channel Murthy Media.